சென்னை தாம்பரம் அடுத்த சங்கர் நகர் காவல் எல்லைக்குட்பட்ட அனகாபுத்தூர் சத்யா நகரில் இன்று அதிகாலை இளம்பெண் ஒருவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவை சேர்ந்த ரேஷ்மா என்ற இளம்பெண் அசோக் என்பவரை திருமணம் செய்து ஜஸ்வந்த், யாத்திகா ஆகிய 2 குழந்தைகளுக்கு தாயாக உள்ளார். ரேஷ்மா கணவரை பிரிந்து கடந்த 2 மாதங்களாக தனது மகள் யாத்திகாவுடன் அனகாபுத்தூரில் வாடகை வீட்டில் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரேஷ்மாவின் அத்தை மகனான விஜி அடிக்கடி அவரது வீட்டிற்கு வந்து தங்கி செல்வதாகவும் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாகவும் அக்கம்பக்கத்தினர் கூறுகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு சுமார் 10 மணி அளவில் வீட்டிற்கு வந்த விஜி, "நீ என்னுடன் வாழவில்லை என்றால் யாருடனும் வாழ முடியாது" என மிரட்டிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த ரேஷ்மா அருகில் வசிக்கும் தனது தோழி மரியா மற்றும் அவரது சகோதரி ஜெனிஃபரை துணையாக அழைத்து வீட்டில் தங்க வைத்திருந்தார். இந்நிலையில் இன்று அதிகாலை 3:30 மணி முதல் 4 மணி அளவில் விஜி மீண்டும் வீட்டிற்கு வந்து கதவை திறக்குமாறு கூறியுள்ளதாக தெரிகிறது. ரேஷ்மா கதவை திறக்க மறுத்ததால் ஜன்னல் வழியாக கையை நுழைத்து கதவை திறந்து வலுக்கட்டாயமாக வீட்டிற்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அங்கிருந்தவர்களின் மீது பெப்பர் ஸ்ப்ரே அடித்துவிட்டு தான் வைத்திருந்த கத்தியால் ரேஷ்மாவின் கை, கால் மற்றும் கழுத்து பகுதியில் சரமாரியாக வெட்டியுள்ளான். இதில் பலத்த காயமடைந்த ரேஷ்மா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த சங்கர் நகர் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தலைமறைவான விஜயை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்த இளம்பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.